ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து காலையிலேயே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் போகிறது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் வாக்கிங் போயிருந்தோம், ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா வேலை இருக்குது, எங்களுக்கு ரொம்ப வேலையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் மாமாவும் நின்றுட்டு இருந்தோம். இப்போ மாமா கூட இல்லை, அவர் கோவாவில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அண்ட் பாப்பா ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் கூட சேர்ந்து போய் வந்தோம். அவங்க கூட பாப்பா எல்லோரும் சேர்ந்து போய் அப்படியே ஜாலியாகவும் இருந்துச்சு. அப்படியே லைட்டாக போய் வாக்கிங் பண்ணிவிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் தான், ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துவிட்டோம். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், ரெமிடியல் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு, எக்ஸாம் வருதுன்றதுக்காக. ஸோ அதனால் அவங்களுக்கும் ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிட்டு என்னால் வீடியோவில் எடுக்க முடியல அவங்களுக்கு சமைச்சது இது பண்ணதெல்லாம். ஏன்னா எனக்கும் முடியல, உடம்பு டயர்டாக தான் இருந்தேன். அதுலேயும் ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உருளையை கொஞ்சம் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் இது ஒன்று ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கிச்சனில் வேலையாகவும் இருந்தது. ஏன்னா வந்து 2 நாளாக டேப்லெட் போட்டுட்டு படுத்துட்டேன். பசங்களுக்கு மட்டும் டிஃபன் செஞ்சு அனுப்பிடுவேன். வீடு வாசல் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு, சரியாக பண்ணல. ஸோ இன்றைக்கி டியூஸ்டேன்றதால பூஜை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சமாக சேர்ந்துட்டேன். நைட்டு மாத்திரை போடல, அதுக்கு முன்னாடி 2 நாளும் மாத்திரை போட்டிருந்தேன். ஸோ அதனால் அசதியாகவே இருந்தது. ஏந்தாலே தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அனுப்பிட்டு பசங்களை மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கிச்சன் இல்லை, நான் வந்து செல்ஃபு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி அப்படி அப்படியே வச்சுருக்கேன். சரி அது கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாமே சொல்லிவிட்டு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு போயிருந்தோம் நானும் அம்மாவும் சண்டே. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தேன். கடாயி அண்டு ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு பவுலு, அதுமாரிலாம் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. அது ஃபுல் வந்து நான் இன்னொரு தடவை முடிஞ்சால் காமிக்கிறேன். ஒரு இது வந்து ஆல்ரெடி நான் பால் வச்சு காய்ச்சிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ காமிக்க டைம் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணி இந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல் பாத்திரம் இருக்கிற இடமெல்லாம் ரொம்ப டஸ்ட் ஆகிட்டுருந்துச்சு. எப்போவுமே கவுண்டர் டாப் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறது டைம் இருக்கிறதில்ல. அப்படியே சாமான பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி அப்படியே கவுத்துட்டு போயிடுறோம். ஸோ அதனால் அந்தமாரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, டஸ்ட் ஆகிட்டுருந்துச்சி. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒட்டுறேன்னு இருந்தது, அப்படியே லைட்டாக எடுத்தேன். பட் இன்றைக்கி எடுக்கக்கூட சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற இதில் இருந்தேன். எப்படியோ எழுந்துக்கும் போதே கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் பவுலில் நிறைய வாங்கி வச்சுருக்கேன், பட் அது நிறைய யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறேன். அது உள்ளே போட்டுறேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் எடுக்கும் போது கிடைக்கிறதே இல்லை. சரி சில பாத்திரம் வந்து எனக்கு கிடைக்காமல் இருந்ததுனால எது வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி இந்த கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு அண்ட் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்தது. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடாய், மீடியம் கடாய் வாங்கிட்டு அண்ட் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பவுல் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு ஆக்சுவலாக இது ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் வாங்கினேன். டோட்டல் அமௌண்ட் வந்து 800 ஆயிடுச்சு. நான் 650 அப்படி 600 அப்படி கொடுத்தேன். அவங்களும் கம்மி பேசி தான் வாங்கிக்கலாம், எல்லாமே புதுசு தான். எல்லாம் வாங்கி முடிச்சு அந்த சென்ட்ரல் ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். நான் அம்மா சொல்லியிருந்தேன். அப்புறம் தான் பாத்திரம்லாம் வாங்கினேன். அப்போது வந்து பாப்பாவுக்கு வேணுன்ற ட்ரெஸ்ஸு, பையனுக்கு ஒரு ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பட் அதெல்லாம் என்னால் காமிக்க முடியல, எடுக்கவும் முடியல. இன்னொரு தடவை வெளியில் போகிறேன்னா ஷாப்பிங் பண்ணும்போது நான் எடுக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் போன இடத்துல ரொம்ப க்ளவுடு, மொபைல் அப்படியே பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தேவை சேஃப்டி இல்லையா, நம்மளுக்கு மொபைல் தேவை ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் வந்து பேக்கில் போட்டுட்டேன். நான் மொபைலை கையில் எடுக்கவே இல்லை. அதனால ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு தெரியும், என்னால் இது பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல. நான் அப்படியே வாங்கினதெல்லாம் அப்படியே கையிலேயே வச்சுட்டு வந்திருந்தேன். அதனால் எதுவுமே பண்ண முடியல. வீட்டுக்கு வந்து கூட என்னால் காமிக்க முடியல. ஏன்னா நான் வந்தது 8 o'clock நைட் ஆயிடுச்சு. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அதனால் என்னால் இது பண்ண முடியல. பசங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வெயிலாக இருக்கிறதுனால வரலன்ட்டாங்க. வேலை எனக்கு ஆகாதுமா, எனக்கு வெயில் இருக்குது. அப்புறம் வந்து அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்குவாங்க கொஞ்சம். நான் உடம்பு சரியில்லை எனக்கு, அதனால் அவங்க துவைச்சிக்கிறாங்க. அவங்க யூனிஃபார்ம் அவங்க துவைச்சிக்கிறாங்க, க்ளீனாக தான் துவைச்சிக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த பசங்க, ஸோ அதனால் அது மட்டும் செஞ்சுக்குவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா அப்படின்னா நான் துவைச்சிருவேன். அவங்களது சின்ன சின்ன ட்ரெஸ் அதுமாரிலாம் அவங்க துவைச்சிக்கிறாங்க. ஏன்னா மிஷினில் தான் போட்டுறாங்க. ஸோ அதனால்
ஈஸியாக இருக்கும் சொல்லிவிட்டு அவங்க துவச்சிக்கிறாங்க. அண்ட் ஹோம்ஒர்க்கெல்லாம் இருக்க வேண்டியது இருக்குது, அதை எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வரல. சரி நானே போயிருந்தோம் நான் அம்மா. அண்ட் இதெல்லாம் முடித்து ஃபுல் டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டேன். அண்ட் இது முடித்த உடனே நான் குளிச்சுட்டு சாமி ரூம் போய் பூஜை பண்ண வேண்டியதாக. பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ரீல்ஸ் போடலான்னு பார்த்தேன். ரீல்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீல்ஸ் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், அது பாருங்கள். நானே தனியாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம். அது எப்படி இருக்குன்னு எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அது ரீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், நான் ஏன் போட்டுட்டேன், யாராச்சும் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவாங்களோ, ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு. ஆல்ரெடி நானும் மாமா ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கோம், அது அவ்வளோ நல்லா இல்லை, பட் ஆனாலும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யாரும் கமெண்ட் எதுவும் பண்ணல. பட் இந்த ரீல்ஸில் யாராச்சும் எதனா பண்ணுவாங்களோ, எதனா சொல்லுவாங்களோ அப்படின்ற மாரி ஒரு தாட்டு, ஒரு மாதிரி பயமாக இருந்தது. சரி நம்ம இறங்கிட்டோம், இதுக்கப்புறம் எல்லா கமெண்ட்டும் நம்ம பேடாக இருந்தாலும் ஓகே, குட்டாக இருந்தாலும் ஓகே, நல்லது மட்டும் ஏற்றுக்குன்னு பேடெலாம் கொஞ்சம் தள்ளிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன் தனியாக தான். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக கிச்சன் எல்லாம் க்ளீனாக, கிச்சன் இல்லை அந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சனில் கவுண்டர் டாப் எப்போவுமே நான் க்ளீனாக தான் வச்சுருப்பேன். அண்ட் இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி ரூம் போய் குளித்து முடிச்சுட்டு சாமி பூஜை பண்ணுவேன். ஃபைனலாக இது முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்து இன்னும் கொஞ்சம் பாத்திரம் பேஷனில் இருக்குது, வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் அந்த இடத்துல வைக்குவேன். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா பூச்சி பிடிச்சிரும். ஸோ அதனால் நான் பாத்திரம் வச்சுருக்கிற இடத்துல இருக்குது, வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணது மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மீஷோவில் ஒரு இது போட்டிருக்கேன், ஆர்டர் ஒரு 3 நாள் போட்டிருக்கேன். இது கரண்டிங்கெல்லாம் மாட்டுற மாரி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது வரணும். அது வந்த பேர் பார்க்கலாம். நான் ஆர்டர் போட்டு ஆயிடுச்சு 2 வீக் ஆகுது, இன்னும் வரல. சரி அதுக்காக தான் நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணலாம் தான் நினச்சிருந்தேன். எல்லாத்தையும் க்ளீனாக வாங்கிட்டு க்ளீனாக செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி பரவாயில்ல, இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. இப்போ க்ளீனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி க்ளீனாக வச்சுட்டேன். வீடெல்லாம் கூட்டிகிட்டு தொடச்சி முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். நான் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ நான் கொடுக்குறேன், ஏன்னா நான் போட்டு ஃபுல் ரிவ்யூ எடுத்திருக்கேன், நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு அதை நான் பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதோட ட்ரெஸ்ஸோட லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. லாங் வீடியோ போடணுமா இல்லை ஷார்ட் வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா நான் லாங் போட்டேன்னா நிறைய பேர் பார்க்குறதில்ல, ஸோ அதனால ஷார்ட்ஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.